ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் கபீர் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சென்னையில் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவான ஒரு விஷயந்தான். இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம மெரினா பீச்சில், சென்னை மெரினா பீச்சில் நடந்த ஒரு போலீஸ் வெர்சஸ் உமன் அப்படின்னு சொல்லலாம். போலீஸ் வெர்சஸ் ஒரு லாயர், அட்வொகேட் உமன், அவங்களுக்கு நடந்த ஒரு இஷ்யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் நான் இந்த இஷ்யூவை பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ என்னென்னா, மெரினா பீச், சென்னை மெரினா பீச்சில் நைட்டு ஒரு 7:30 to 8 அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு பெண், ஒரு ஆண், கொஞ்சம் இருட்டாக, நம்ம ப்ரைவசியாக பேசுகிறேன்னா கொஞ்சம் தனியாக இருட்டாக கொஞ்சம் இருக்கா அந்த மாதிரி ஒரு இடம் தேடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த ரோந்து பண்ணி ரவுண்ட்ஸ் வர போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டைமில் அங்கே ரவுண்ட்ஸ் வரும்போது அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இவங்கக்கிட்ட வந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே உட்காந்து அப்படின்னு ஃபஸ்ட்டு அவர் கேட்டது வந்து, நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, புருஷன் பொண்டாட்டியா, நீங்கள் இங்கே உட்காந்து என்ன பண்ணுறீங்க, இருட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, இருட்டில் உக்காந்தா தப்பு தான், உட்காரக்கூடாது, என்ன பண்ணுறீங்க 2 பேரும் இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க இப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போது அதுக்கு அந்த பெண் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆவேசப்பட்டு ஃபஸ்ட்டு நீ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு என்ன கேட்டதே தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நான் உக்காந்துருக்கேன், இங்கே ஏதாவது பிரச்சனை மாதிரி தெரிஞ்சிச்சா, இல்லை எனக்கு எதாவது ப்ராப்ளமா, இல்லை என் கூட இருக்கவங்களுக்கு எதாவது ப்ராப்ளமா, இப்போ எங்களை கிட்ட நீ விசாரணை பண்ணுறதுக்கு என்ன இருக்கும் உங்ககிட்ட, ஏன் இருட்டாக இருக்கிற கொஞ்சம் இருட்டாக இருக்கிற இடத்துல உட்காரக்கூடாதா, உட்காந்து பேசக்கூடாது, ஒரு பெண் ஒரு இன்னொரு பெண் ஒரு இன்னொரு ஆண் கூட உட்காந்து பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் மெரினா பீச்சில் நைட்டில் உட்காரக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் அந்த போலீஸ் கேட்ட கேள்விகளை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த பெண் கேட்ட கேள்விகளை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதுலேயே உங்களுக்கு தெரியலையே எது கரெக்ட் எது தப்புன்னு. நோ டவுட்ஸ், அந்த பொண்ணு மேலே தான் வந்து கரெக்ட், அந்த பொண்ணு கேட்ட கேள்வி தான் கரெக்ட், அந்த பொண்ணுக்கு தான் வந்து ஆதரவு, அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட், அந்த போலீஸ்க்கு கிடையாது. ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிட்டாரு. இதை விட இன்னைக்கு எவ்வளோமா நடந்துக்க முடியும்? எந்த வகையில் வந்து போலீஸ் ஆஃபீஸர் தன்னுடைய வேலையை நேர்மையாக கடமையாக முடிச்சிருக்காரு நம்ம எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்படி சொல்ல முடியும்? நோவே, சொல்ல முடியாது. அண்ட் தென் அதே மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இன்டர்நெட்டில் அந்த பொண்ணுக்கு தான் எதிராக எல்லாமே வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த பொண்ணு மேலே தான் தப்பு, அவன் வந்து உன் கூட இருந்தவன் வந்து அவன் இவன் அவன் மாமா அது இதுன்னு ரொம்ப அசிங்கமாக என்னென்னமோ கமெண்ட் பண்ணுறாங்க. கேட்குறதுக்கே நமக்கு இப்போ எரிச்சலாக வருது. அந்த அளவுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து இப்போ அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் வந்து தன்னுடைய வேலையை வந்து கரெக்டாக முடிச்சிருக்காரு. அவர் கேட்டது கரெக்ட். இந்த காலத்தில் பொண்ணுங்க அவன் கூட சுற்றுது, இவன் கூட சுற்றுது, அப்படி போகுது இப்படி போகுது, அதனால் அவர் கேட்டது தப்பு, அவர் வந்து சிங்கம் புலி. அது பேசிக் நாலேஜ் இருக்கணும், ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும், ஓகேவா? எஜுகேஷ்னல் நம்ம ஸ்கூலில் போய் படித்தா தான் எஜுகேஷ்னல் மைண்ட் நமக்கு கிடையாது. எஜுகேஷ்னல் மைண்டுன்னு ஆண்டவன் ஒன்று கொடுப்பான். அது என்ன தெரியுமா? விஷயத்தை கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கிறது. அது இல்லை போல இருக்கு யார்கிட்டையுமே. நான் என்னோட கருத்து என்ன அப்படின்றத சொல்கிறேன், இதுதான் கரெக்ட், நான் சொல்கிறேன் இதுதான் கரெக்ட், நான் சொல்கிறது தான் கரெக்ட். எங்கே ஒரு விஷயம் இதுதான் கரெக்ட்னும் போது அதே சொல்ல முடியும்? நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் இன்னொரு ஆண் கூட பேசக்கூடாது என்ன சட்டம் இருக்குது? ஒரு ஆண் இன்னொரு பெண் கூட பேசக்கூடாது என்ன சட்டம் இருக்குது? ஏன் உட்காந்து பேசிகிட்டு இருந்தது அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம், அக்கா தம்பியாக இருக்கலாம், அப்பா பொண்ணாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை கசின்ஸாக இருக்கலாம், சிப்ளிங்ஸாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்த உடனே அந்த மாதிரி கேள்வி, புருஷன் பொண்டாட்டியா நீ 2 பேரும் அப்படின்னு கேட்டதே தப்பு. முடிஞ்சிருதா? அவங்க யாராக வேணா இருக்கலாம். அதை தாண்டி ஒரு அந்நிய நபராக கூட இருக்கட்டும், அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலோ, இல்லை பப்ளிக் அவங்களால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னாலோ மட்டும்தான் போலீஸை வந்து கேட்கணும். கரெக்டா? ஸோ அவங்க 2 பேரும் ஒத்து போய் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது 2 பேரும்
ஒத்துமையாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற ஒரு இடம். அவங்களுடைய தொடர்பு எப்படியாவது நான் இப்போது அந்த பெண்ணை வந்து நான் தப்பாக சொல்லலை. அவங்க தப்பான தொடர்பு அதெல்லாம் நான் பேசலை. நான் இங்கே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பேசுகிறேன். தப்பாக என்ன தொடர்போ ஆனால் ஆக மொத்தம் அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, யாருக்கும் டிஸ்டர்ப் கொடுக்கல. அவங்க தானே உட்காந்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருத்தவங்களுக்கு பழக்கம். ஸோ அது என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப். அதனால் பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, போலீஸ்க்கும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அவங்களுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து விஷயம். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இதை பற்றி இவ்வளோ தூரம் வந்து தப்பாக சொல்லலாம்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அது அவங்களோட இஷ்டம். அவங்க உட்காந்து பேசுகிறாங்க, அவங்களுக்கு ப்ரைவசி. ஓகே, இருட்டான இடம் தேடுறாங்க, உட்காடுறாங்க, ஓகே. இருட்டில் உட்காந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் அது என்ன அர்த்தம்? ஏன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருட்டில் மேலே கை போட்டு உட்காந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னா நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பீங்களா? சரி, லவ்வர்ஸாக இருக்கலாம். சரி, நீ சொல்கிற மாதிரி யாரோ, நான் அந்த பெண்ணை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இப்போது யாரோ ஒருத்தங்க ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு, 2 பேரும் அந்நியர்கள் தான், யாருன்னு தெரியாது. ஆனாலும் 2 பேருக்கும் வந்து ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருக்குது. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, ஓகே. பட் அவங்கள போய் எப்படி வேறு ஒருத்தங்க கேள்வி கேட்க முடியும்? ஏன்னா அவங்களால வேறு யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, முட்டிக்கிறாங்கன்னா போலீஸ் போய் கேட்கலாம். சந்தேகம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சந்தேகம் வர்ற மாதிரி என்ன இருக்குது? இப்போ தனியாக ஒரு ரோட்டில் ஒரு பெண் நிற்கிறாங்க, யாரோ ஒருத்தங்க ஏதோ இப்போது எவ்வளவோ நடக்குது, என்னென்னமோ நடக்குது. இப்போது ரோட்டில் தனியாக ஒரு பெண் நிற்கிறாங்க, ப்ராஸ்டியூஷன் மாதிரி ஏதோ நடக்குது அப்படின்னா அதை போய் விசாரிக்கிறதுன்றது வந்து அது வேறு. ஒரு தனி நபரான ஒரு பெண் ஒரு ஆண் பேசும்போது நம்ம அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்ல முடியும்? நமக்கு அதுக்கான உரிமை கிடையாதே. நமக்கு அதுக்கான உரிமையே கிடையாது. ஸோ அவங்களோட ப்ரைவசியை நம்ம நோண்டுற மாதிரி தானே இருக்குது இது. இப்போ இந்த விஷயம் இப்போ அவங்க யார் என் டீட்டெயில்ஸ் கேட்குறனால இப்போ அவங்க சீக்கிரட்டாக கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருந்துருக்கலாம். நான் பொதுவாக சொல்கிறேன், நான் அந்த பெண்ணை சொல்ல, சீக்கிரட்டாக கூட ரிலேஷன்ஷிப் வச்சவங்களா இருக்கலாம். இந்த போலீஸ் இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுறதுனால அது வீடு வரைக்கும் போகும். பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம் கூட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் கேவலமாக தான் பேசுவாங்க. ஸோ எவ்வளோ தூரம் ப்ரைவசி பாதிக்கப்படுது, வாழ்க்கையே பாதிக்கப்படுது. ஸோ போலீஸ் அப்படின்னா இப்போது அதான் சொல்கிறேன், இப்போ சந்தேகப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னா, சந்தேகப்படுற மாதிரி தெரியுதுன்னா இப்போது அதான் இப்போ சொன்னேன்ல, அந்த மாதிரி ஏதாவது நடக்குதா, ப்ராஸ்டியூஷன் அந்த மாதிரி ஏதாவது நடக்குதுன்னா அது அதே மாதிரி ஏதாவது இப்போ ரோட்டில் எவ்வளோ பொறுக்கி பசங்க எத்தனை பேர் இடையூறு கொடுக்குறாங்க, அவங்களாம் பார்த்து சந்தேகமாக தான் இருக்குது. பார்க்க போடுறாங்க, அதை வச்சு ஏன் ட்ரக்ஸ் முதற்கொண்டு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் போதைப் பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சந்தேகம் வர மாதிரி இருக்குன்னா ட்ரிபிள்ஸ் அடிச்சுக்கிட்டு ஸ்கூட்டரில் ஃப்ரீயாக தான் போகிறாங்க. பட் ஏன் இவங்களை வந்து ஒரு இண்டிவிஜுவலான ஒரு நார்மலான ஒரு பீப்புள்ஸை வந்து எதுக்கு வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணணும்? என்ன சந்தேகம் வருது? இப்போ அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறனால இப்போ அவங்களோட ப்ரைவசி இப்போ பாதிக்கப்பட்டுதா? இப்போ அந்த பெண்ணோட வீட்டில் எல்லாம் தெரிஞ்சு அவங்க இப்போ யார், அவன் என்ன, எது எல்லாம் கேட்டு ப்ரைவசி பாதிக்கப்படுது. அவங்களுக்கு எவ்வளோ மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ போலீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன்னா, பாதுகாவலைனா போலீஸுன்றவங்க வந்து நமக்கு பாதுகாவலர்களா இல்லைனா நம்மளை வந்து துன்புறுத்துறவங்களான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம ப்ரைவசி இப்போலாம் வந்து கையை வச்சா நம்ம டீட்டெயில்ஸ் வந்துடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க வேறு இன்னும் கூப்பிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்தையும் கேட்டு மனுஷனுக்கு என்ன ப்ரைவசி? இதுதான் என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். தேங்க்யூ கைஸ், பை.